கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். சேர்ந்த ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மைகள் ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். சொல்லுங்க ஆமாண்டவரே. ஏராளமான நன்மைகள் செய்த தேவனுக்கு செய்த நன்மை ஆயிரங்கள். அதை சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள். அதை சொல்லி சொல்லி செய்து சொல்லுவோம். நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றி தகப்பன். கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, பாராட்டுகளை பெறுவதற்காக நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்திடி அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட, என் பாவம் போற்றிட எனக்காக ஜீவனை தந்தவர். ஆமென். உமக்கென்று வாழ, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி தகப்பனே, நன்மை நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குறை எழுப்போம். சிலுவை ரத்தமே சிந்தினீரே. சிறந்த முறையிலே குறை எழுப்போம். வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வேத பகுதியை வாசிப்போமாக. லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 வசனம் முதல் 20 வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போம். 11 வசனம் முதல் 20 வசனம் வரைக்கும். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிற்றினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது
அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர். எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா, ஆமென். காணாமல் போன குமாரன், வேற என்ன சொல்லுவோம்? கெட்ட குமாரன், இளைய ஊதாரி மகன். இனி வேற ஏதாவது பேர் நம்ம வச்சிருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள். ஒரே மனுஷன். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு ஓனர், ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு தகப்பன். அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள், மூத்தவன் இளையவன். வேதத்திலே இந்த தகப்பன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உலக பிரகாரமான தகப்பனை குறிக்கவில்லை. பரமபிதாவை, உங்களையும் என்னையும் உண்டாக்கின, இந்த உலகத்தை உண்டாக்கின, வார்த்தையினாலே படைத்த அந்த பரலோக தேவனை குறிக்கிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், ஒரு தகப்பன், ஒரே ஒரு ஓனர், ஒரே ஒரு முதலாளி. உங்களுக்கும் எனக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரிந்தவங்க? ஹல்லேலூயா. 2 தகப்பன் இருக்க முடியாது, 2 ஓனருக்கு கீழே வேலை செய்ய முடியாது, 2 மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்க முடியாது. ஏனால் இவன் மூத்தவன், இவன் இளையவன். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஓனர்ஷிப் கீழே 2 பேர் இருக்கிறாங்க. என்ன ஒரு ஓனர்ஷிப் பாருங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு முதலாளித்துவம் பாருங்க, என்ன ஒரு ஆளுமைத்துவம் பாருங்க, என்ன ஒரு 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 எஜமான் என்று பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். 12வது வசனத்திலே பார்க்கிறோம். நமக்கு இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸ்ல இருந்து எல்லாம் சொல்லி 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 இவன் கெட்ட குமாரன், இவன் கெட்ட குமாரன், இவன் ஊதாரி, இவன் ஒன்றுத்துக்கு ஆகாதவன்னு சொல்லி சொல்லியே ஹெட்லைனை நம்ம மண்டையில பதிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. இங்க இளைய குமாரன் தகப்பனிடத்துல வந்து, தகப்பனே, உம்முடைய ஆஸ்திகளில் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? பங்கு வேணும். என்ன கேட்கிறாப்ல? ஆஸ்தியில பங்கு. நீங்க சேர்த்து வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துல என்னுடைய பங்கை எனக்கு தரணும் இல்லையா? இன்னைக்கு உலக பிரகாரமான தகப்பன், தாய் அவர்கள் சேர்த்து வைத்ததை யாருக்கு தருவாங்க? வேற யாருக்காவது கொடுப்பாங்களா? இருக்கிறாங்க. ஆர்ஃபனுக்கு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. தனக்கு எதுவும் இல்லைன்றப்ப நிச்சயமா வேற ஒரு காரியத்துக்கு தங்களுடைய ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்தை, தன்னுடைய எல்லா சம்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவன் தகப்பன். ஹல்லேலூயா. இங்க இளைய குமாரனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே மூத்த குமாரனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. புத்தி தெளிந்த போது, சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல. புத்தி தெளிந்த போது. இன்னைக்கு சில காரியங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சில இடங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளிலே புத்தி தெளிய வேண்டும் என்று இந்த காலை வேளையில விரும்புகிறார். ஹல்லேலூயா. புத்தி தெளிந்த போது, இந்த இளைய குமாரனுக்கு எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில புத்தி தெளிந்தது? ஏன் புத்தி தெளிந்தது? எதனால புத்தி மழுகுச்சு?
இந்த காரியங்களை குறித்து இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். வஸ்திரங்களை கிழித்து அல்ல, உங்க இருதயத்தை சில இடத்திலே கர்த்தர் கிழிக்க உங்க வாழ்க்கையில அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலே ஆஸ்தி வேண்டும் என்று தன்னுடைய பங்கை கேட்கிறதை வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பங்கை எனக்கு தர வேண்டும். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். என தகப்பன் கேட்டதை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. மகன் ஆஸ்தியை கேட்ட உடனே இந்த தகப்பன் கொடுத்துட்டாரு. கேட்டதை கொடுக்கிறவர் நம்முடைய தகப்பன். கேட்டதை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். விரும்பியதை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். நீங்க என்ன விரும்பி இருதயத்துல கேட்கிறீங்களோ, என்ன விரும்பி ஜெபிக்கிறீங்களோ, எதை விரும்பி ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அதை தருகிறவர் தான் நம்முடைய தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆஸ்தியை கேட்ட உடனே இந்த தகப்பன் கொடுத்து விட்டார். இந்த இளைய மகன் தன்னுடைய தகப்பனிடத்திலே எனக்கு சேர வேண்டிய பங்கு, என்னுடைய விகிதம், என்னுடைய பார்ட் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமா? எனக்கு தர வேண்டும். கேட்டதை தன்னுடைய மகனுக்கு கொடுத்த ஒரு நல்ல தகப்பன். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கேட்டதை தருகிற தகப்பன், கேட்டதை கொடுக்கிற தகப்பன், அவர் எவ்வளவு பெரிய தகப்பன், எவ்வளவு அன்பு வைத்திருக்கிற தகப்பன் உங்க மேல என் மேலையும். ஹல்லேலூயா. கேட்டதை கொடுக்கிறவர், விரும்பியதை கொடுக்கிற தகப்பன், அவர்தான் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தகப்பன். ஹல்லேலூயா. அப்படி இந்த ஆஸ்தி இப்போ இளைய மகனிடத்திலே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, தகப்பன் கூட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தகப்பன் கூட இருக்கிற வரைக்கும் கஷ்டம் இல்லை. தகப்பன் கூட இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. தகப்பன் கூட இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் இல்லை. வேலைக்காரர்கள் இருந்தார்கள். தகப்பன் கூட இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி. தகப்பன் கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும், அவரோடு இணைந்து இருக்கிற வரைக்கும், அவரோடு இசைந்து இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில பிரச்சனையை நான் பார்த்தது இல்லையா? தகப்பன் என் கூட இருக்கிற வரைக்கும் ஒருவேளை பிரச்சனை வந்தது போல தெரிஞ்சாலும் அவர் என்னை சந்தோஷப்படுத்துகிற தேவன். அவர் என் சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற தேவன். அவர் தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு குறைவும் இல்லை. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட்டு பாடுறோம், அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். அப்பா வீட்டில் ஆடல் பாடல் தான். அப்பா வீட்டில் மன மகிழ்ச்சி தான். அப்பா வீட்டில் சந்தோஷம் தான். ஒரு பிரச்சனை வந்தா அப்பா பார்த்துக்குவாரு. ஒரு சூழ்நிலை வந்தா அப்பா பார்த்துக்குவாரு. ஒரு போராட்டம் வந்தா அப்பா பார்த்துக்குவாரு. என் பலவீனமா அப்பா சுகத்தை தருவாரு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா பரம தகப்பன் அப்பா பார்த்துக்குவாரு. ஐயா, அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை வந்தாலும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்பா வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி பிரச்சனை வராம போகும்? அப்பா வீட்டில் இருக்கும் பொழுது பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை அப்பா பார்த்து கொள்ளுவார். அந்த போராட்டத்தை அப்பா பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகத்தோடு விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டுங்க. பரலோக தேவனுக்கு கரங்களை தட்டுங்க. என் அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் குறைவு இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இங்க என்ன பிரச்சனை? அப்பாவை விட்டு போறது தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்பாவை விட்டு போறது தான் மிகப்பெரிய இந்த ஆஸ்தி. இந்த ஆஸ்தியை குறித்து பேசுறதா வேண்டாமானே தெரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆஸ்தி அப்பா கூட இருக்கிற வரைக்கும் இந்த ஆஸ்தியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நீங்க பிராக்டிகலாவும் பாருங்க, ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்குள்ளேயும் வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுவாராக. இந்த ஆஸ்தி தகப்பனோடு இருக்கிற வரைக்கும், நான் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் வேதனை இருக்காது. அந்த ஆஸ்தியில, அந்த ஐஸ்வர்யத்தில் கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, எந்த பிரச்சனை இருக்காது. என்றைக்கு நான் தகப்பனை விட்டு அந்த ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு போகிறேனோ அந்த ஆஸ்தி என்னுடைய வாழ்க்கையில நிலை நிற்காது. ஹல்லேலூயா. இந்த தகப்பன் ஆஸ்தியை கேட்டான்.
இந்த இளையகுமாரன் ஆஸ்தியை கேட்டான், கேட்டதை இந்த தகப்பன் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சாலமோன் குறித்து நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாடுல. சாலமோன் கேட்டார். என்ன கேட்டாரு? ஆண்டவர் கேட்கும் பொழுது ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார். ஆனா ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா இந்த இளையகுமாரன் அப்படி அல்ல. எனக்கு ஆஸ்தி மட்டும் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணும், எனக்கு பங்கு மாத்திரம் வேண்டும், தகப்பன் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தவன் இளையகுமாரன். ஹல்லேலூயா. அப்பா வேணாங்க, அப்பா கிட்ட இருக்கிற எல்லாம் வேணும். அப்பா வேண்டாம், தகப்பன் வேண்டாம், தகப்பனுடைய வீடு வேண்டாம், தகப்பனுடைய வீட்டில் உள்ளவர்கள் வேண்டாம், தகப்பனுக்கு சம்பந்தப்பட்ட அந்த குடும்பம் வேண்டாம், தகப்பனுக்குரியது எது தகப்பனே எனக்கு வேண்டாம். ஆனால் தகப்பன் தருகிற இந்த ஆஸ்தி போதும், இந்த ஐஸ்வர்யம் போதும், இந்த ஆசீர்வாதம் போதும். ஹல்லேலூயா. இது எந்த விதத்துல நியாயம்? அப்பா வேணாமாமா, அப்பாவோட பணம் மாத்திரம் வேணுமா? அப்பா வேண்டாமாமா, அப்பாவுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் வேணுமா? ஹல்லேலூயா. இவன் என்ன செய்கிறான்? சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆஸ்தியை சேர்த்து கொண்டு வசனம் என்ன சொல்லுகிறது? தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய். ஹல்லேலூயா. இந்த தூர தேசமெல்லாம் ஒரு பெரிய ரெவலேஷன். ஹல்லேலூயா. தூர தேசத்துக்கு போக பிரயாணம் பண்ணினான். பக்கா பிளான். என்னது? என்ன நீங்க யோசிக்கிறீங்க? அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தியை பிடுங்கிட்டு சொத்தை பிடுங்கிட்டு போறது திடீர்னு வந்ததா? பக்கா பிளானு. ஹல்லேலூயா. நல்ல சூப்பர் பிளானு, சூப்பர் திட்டம். தெரியாம போகலாம, தெரிஞ்சே போறான். ஹல்லேலூயா. தூர தேசத்துக்கு அவன் கடந்து செல்கிறான். தகப்பனை விட்டு, அப்பாவை விட்டு, பரம தகப்பனை விட்டு, உங்களை எந்தெந்த காரியமெல்லாம் உங்களை விலக்கி அப்படியே கொண்டு போதோ அது எல்லாமே தூர தேசம். ஹல்லேலூயா. தகப்பனை விட்டு பிரிக்கிற பாவமா இருந்தாலும் சரி, தகப்பனை விட்டு தூரப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தகப்பனை விட்டு தூரப்படுத்துகிற சுவாபமா இருந்தாலும் சரி, ஓ தகப்பனை விட்டு, ஓ சொந்த தகப்பனை விட்டு, ஸ்தானத்தை விட்டு, ஓ சபையை விட்டு, தேவ ஐக்கியத்தை விட்டு, தேவனுடைய பாதத்தை விட்டு உங்களை தூரப்படுத்துகிற எல்லாமுமே உங்க வாழ்க்கையில தூர தேசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பார்க்கணும், இன்னைக்கு சில காரியத்துல புத்தி தெளியணும். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இருதயத்துல, என் சிந்தனையில, என் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல எல்லாம் நான் தூரமா இருக்கிறேனோ அது எல்லாமே தூர தேசம் தாங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் தெரிஞ்சே பண்றது, இதெல்லாம் பக்கா பிளான். தகப்பனை விட்டு பிரிந்து போகிற தூர தேசம் என் வாழ்க்கையில நான் எந்த இடத்துல நிற்கிறேன், எந்த ஸ்டேஜ்ல நிற்கிறேன், ஆண்டவரிடத்துல நான் நெருங்கி நிற்கிறேனா, தகப்பனிடத்துல நான் நெருங்கி நிற்கிறேனா, இல்ல எந்த டிராவல்ல நான் இருக்கிறேன்? நீங்க இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு தள்ளி நிற்கிற காரியம், நான் இப்பவும் மறுபடியும் சொல்றேன், சபையிலிருந்து, சபையினுடைய ஐக்கியத்திலிருந்து, தேவ திட்டத்திலிருந்து, தேவ தரிசனத்திலிருந்து, தேவ பாதையிலிருந்து உங்களை விலக்குகிற, அது ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அவை எல்லாமே தூர தேசத்தின் திட்டம் தான். அது எல்லாமே தூர தேசத்தின் பிரயாணம் தான். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் எங்க போயிட்டு இருக்கிறேன், ஆண்டவரை விட்டு நான் எங்க தூரமா போயிட்டு இருக்கிறேன். ஆஸ்தி என்னிடத்துல இருக்கு, பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும், எண்ணத்தை சம்பாதித்தாலும், வேத வசனம் சொல்லுகிறது, ஐயா நீ எண்ணத்தை சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை, புத்தியை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா, புத்தி சத்தமிடுகிறது இல்லையா, அது வழியோரங்களிலே, நாட்சந்திகளிலே, அது வீதிகளிலே, முகப்புகளிலே, பட்டணத்தின் மேடைகளிலே ஞானம் நோக்கி, மனுஷர்களை நோக்கி கூப்பிடுதையா. ஞானம் தெருக்களிலே நின்று சத்தமிடுகிறது. என்ன சத்தமிடுகிறது? பேதைகளே, மூடனே, புத்தியுள்ள சிந்தையா இருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த புத்திய எப்படியெல்லாம் ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம்.
என்னத்தை சம்பாதித்தாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் ஓடலாம். எதற்காக நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம், எதற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காய் வேலை செய்கிறோம், எதற்காய் வியாபாரத்தை செய்கிறோம், எதற்காய் பணங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நினைக்கலாம், வருஷமா ஓடக்கூடாதா, வருஷமா உழைக்க கூடாதா, வேலைக்கு போக கூடாதா, பிசினஸ் பண்ண கூடாதா. எல்லாம் சரிதான், எல்லாம் தேவைதான். நீங்கள் சம்பாதிப்பது தேவைதான், குடும்பத்துக்கு தேவைதான், உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவைதான், உங்க பிள்ளைகளுக்கு தேவைதான். ஆனால் வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. புத்தி இல்லைன்னா சம்பாதிக்கிற பணம் வேஸ்ட். ஆமென். ஆண்டவர் கூட இருக்கிற வரைக்கும் சேஃப். ஆண்டவரை விட்டு தூரமா பிரயாணம் பண்ணி நம்ம வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சம்பாதித்த ஆஸ்தி ஒரு நாளிலே வீணாய் அது மாறும், அது விரயமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, வேலைக்கு போறோம் கரெக்ட் தான், பணங்களை சம்பாதிக்கிறோம் கரெக்ட் தான், உழைக்கிறோம் கரெக்ட் தான். எல்லாம் உழைத்தும் எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் சம்பாதித்து பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்து என்னையா பிரயோஜனம்? வேதவசனம் சொல்லுகிறதே, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்துல கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் எவ்வளவு என்ன சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்க பலனை தாருமையா. கேக்குறீங்களா? இல்ல அல்லேலியா சொல்லிட்டு டவுன் பண்ணிட்டீங்களா? ஏமே, எத்தனை பேர் உணர்ந்து கேட்குறீங்க? கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, புத்தியை தாங்கப்பா, குடும்பத்தில் புத்தியை தாங்க. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் புத்தியை தாங்க, எனக்கு புத்தியை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். புத்தி உன்னை காக்கும், அது ஜீவ ஊற்று. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் அதனால தான் சொன்னேன், என்னென்ன காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாம நம்மிடத்தில் இருக்கிறதோ அது எல்லாம் தேவனை விட்டு தூரப்படுத்துகிற காரியங்கள். ஹல்லேலூயா. ஆஸ்தி இருந்து என்னங்க பிரயோஜனம்? அந்தஸ்து இருந்து என்ன பிரயோஜனம்? பதவி இருந்து என்ன பிரயோஜனம்? படிப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? வீடு வாசல்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? நிலங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய படிப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னிடத்தில் புத்தி இல்லையே, தகப்பனை விட்டு நான் தூரமாய் நிற்கிறேனே. என் கைகளிலே ஆஸ்தி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருவேளை நினைக்கலாம், என் கையில படிப்பு இருக்குங்க, என் கையில போதுமான அளவு சம்பாத்தியம் இருக்கு, என் கையில போதுமான அளவு பணம் இருக்கு, ஏதோ கர்த்தர் எல்லாம் என்கிட்ட ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அது எல்லாம் தகப்பன் கொடுத்தது, உங்களாலே ஆனது அல்ல. எத்தனை பேர் அதை விசுவாசித்து கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? என்னாலே அல்ல, எல்லாம் அவராலே ஆனது. அதனால் தான் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான்களை குறித்து, ஆஸ்தி உள்ளவனை குறித்து, அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது. ஹல்லேலூயா. அப்ப எல்லாம் முழிக்கிறாங்க, என்ன ஆண்டவரே நீங்க சொல்றத பார்த்தா பணக்காரன் ஒரு ஆளுமே உள்ள வர முடியாது போல, மனுஷரால் இது கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி இவன் என்ன செய்கிறான்? ஆஸ்தியை பங்கிட்டு தூர தேசத்துக்கு அவன் பிரயாணப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். பிரயாணப்பட்டு போகிறது மாத்திரம் இல்லை, கிளம்பியாச்சு. ஏன்னா இப்போ கையில் பணம் இருக்குல்ல, அப்பாவுடைய சொத்து இருக்குது, காசு இருக்குது, செலவு பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது. வேத வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அழித்து போட்டான். வேற என்னென்ன பண்ணான்? வேசிகன் இடத்துல உதாரித்தனமாக என்ன செய்கிறான்? அவன் செலவு செய்கிறான். அதுக்கு கீழே 20 மூத்த குமாரன் சொல்லுவான், வேசிகள் இடத்துல போய் என்ன செய்வானா அவன்? 30வது வசனம், வேசிகள் இடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். இப்ப காசு இருக்கிற வரைக்கும் பல நேரங்களில் ஆண்டவரை நினைக்கிறது இல்லை. ஆஸ்தி இப்ப கையில இருக்குதையா, ஏன்னா யாரும் ரூல்ஸ் பண்ண முடியாது. அதுதானே பிளானு, இளையகுமாரனுடைய பிளான். என்ன பிளானு? என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, என்னை ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, எனக்கு ரூல்ஸ் போடக்கூடாது,
இந்த அப்பா வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓ இப்படி போ, அப்படி வா, இப்படி செய்யாத, கோவப்படாத, கசப்பு வைக்காத, ஜோமன்னு வேதத்தை வாசி, வந்து ப்ரேயருக்கு வந்து உட்காரு. இப்போ அவனுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. கையில் வேற எல்லாம் தேவையானதெல்லாம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, தகப்பனை தவிர அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. அவன் அதை தூரமாக எடுத்துக்கொண்டு போய் தன் இஷ்டத்துக்கு அவன் செலவழிக்கிறான். ஏன்னா ரூல்ஸ் பண்ண ஆள் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ஆள் இல்லை, கண்டிஷன் போடுறதுக்கு ஆள் இல்லை, அறிவுரை சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க இதைத்தான் விரும்புகிறாங்க. எதுவும் சொல்லக்கூடாது, ரூல்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, கண்டிஷன் பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது, கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும், கேட்டதை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி தான் இன்றைக்கு வாலிப சந்ததிகள். ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு ரூல்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இல்லை, இதை செய்ப்பான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. தன் இஷ்டம் போல் கிடைத்த வாழ்க்கை, தூர தேசம், ஒரு பெரிய பிக்னிக், ஒரு பெரிய டிராவல், ஒரு பெரிய டூரு, ஒரு தூர தேச பிரயாணம். ஐயா என்ன கண்டிக்க ஆள் இல்லையா, என்ன ஜோமனுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை, என்ன வேதத்தை வாசின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. தகப்பன் வீட்டில் இருந்தானா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தகப்பன் வீட்டில் இருந்தால் இதெல்லாம் செய்யின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தேவையானது எல்லாம் இருக்கிறது, ஓ செலவழிக்க ஆஸ்தி இருக்கிறது, ஓ நல்ல இன்ப சுற்றுலாவை முடிக்கிறதுக்கு எல்லாம் நல்ல ஜாலியாக இருக்க. இன்னைக்கு அப்படி தானே விரும்புகிறோம் ஆவிக்குரிய பிள்ளைங்க, நல்ல ஜாலியாக இருக்கணும் பாஸ்டம்மா. ஆண்டதுக்கு தேவையான எல்லா பணத்தை தரணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நல்லா வாங்கி கொடுங்க, அப்புறம் இப்படி தான் போகும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வாங்கி தர்றாங்க. கேட்டால் ஒரு நம்பிக்கை தான், என் பிள்ளை என்ன செய்யாது, கெட்ட வழியில் போகாது, என் பிள்ளை என்ன செய்யாது, தப்பு செய்யாது, என் பிள்ளை என்ன செய்யாது, அப்படியெல்லாம் போகாது, என் பிள்ளை என்ன செய்யாது, வழி மாறி போகாது, என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை தங்கமான பிள்ளை, என் பிள்ளை எதுவும் அப்படியெல்லாம் என்ன செய்யாது, போகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி என் பிள்ளை இல்லை, நாமளே நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை, நாமளே சரியில்லைங்க. அப்புறம் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை தப்பு செய்யாது, என் பிள்ளை அப்படி இல்லை. உங்க பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அது தப்பு செய்யும். தேவ ஜனமே, என்றைக்கு தேவ பிள்ளையா அது இருக்கிறதோ அது தப்பு செய்யாது. அப்ப நிறைய பேர் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தகப்பனை விட்டு பிரிந்து போனா ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு இருக்கிறான், இஷ்டமான வாழ்க்கை, ஜாலியான ஒரு வாழ்க்கை, சுகபோகமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் நம்முடைய ஜெபம் இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அப்படி எல்லாவற்றையும் அவன் செலவழித்து ஜீவனம் பண்ணி துன்மார்க்கமாய் தன் ஆஸ்தியை என்ன செய்கிறான், அழித்து போட்டான். 14வது வசனத்தில் பார்க்கிறோம், அந்த தேசத்தில் என்ன உண்டாயிற்று, கவனிக்கிறீங்களா, பார்க்கிறீங்களா வசனத்தை, கொடிய பஞ்சம் உண்டானது. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு இந்த சர்ச்சு, பிரேயரு, அப்பா சமூகம், வசனம், வேதம் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு நான் ஜாலியாக இருந்துட்டு வர்றேனே. ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்ச நாளைக்கு யார் என்னை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காம ஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அப்படியே போய் இருந்துட்டு வரேன். ஹல்லேலூயா. அப்பாவை விட்டு தூரம் போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க, விளைவு ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூரமாக போக 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 விளைவுகளை, பிரச்சனைகளை நாம் அதிகமாய் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. அப்பா கூட இருக்கிற வரைக்கும் தான், இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான், ஓ சபையோடு இருக்கிற வரைக்கும் தான், தகப்பனோடு இணைந்து இருக்கிற வரைக்கும் தான், பரம பிதாவோட அட்டாச்சா இருக்கிற வரைக்கும் யூ ஆர் சேஃப். ஹல்லேலூயா. நல்ல சேஃப் ஜோன்ல இருக்கிறீங்க. என்றைக்கு தகப்பனை விட்டு இளைய குமாரன் தூர தேசத்துக்கு தூர பிரயாணத்தை அவன் செய்தானோ அன்றைக்கு வாழ்க்கையில குறைவுபட தொடங்கினான். இருக்கிறத நான் மல்டிப்ளை பண்ணுவேன், இருக்கிறத நான் பெருக்கிடுவேன், இந்த கொஞ்சத்தை வச்சு நான் வாழ்ந்துருவேன். நெவர், ஒரு நாளும் முடியாது. அப்பா கூட இருந்தா கொஞ்சத்தை அவர் அதிகப்படுத்துவார்.
அப்பா கூட இருக்கும்போது கொஞ்ச நாளும் ஆண்டவர் அதை பெருக செய்வார். ஆனா அப்பாவை விட்டு தூரம் போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில முதலாவது அவன் குறைவுபட தொடங்கினான். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் ஆண்டு சமூகத்தை தேடல, கொஞ்சம் வேதத்தை வாசிக்கல, கொஞ்சம் நீங்க ஜெபிக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில குறைவு உண்டாக தொடங்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்ன பாஸ்டர் நீங்க நெகட்டிவா சொல்றீங்க? இதுதான். ஹல்லேலூயா. அப்பாவை விட்டு போனோம்னா நமக்கு குறைவு. அப்பாவோடு இருந்தோம்னா அப்பா வீட்டில் சந்தோஷமும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை உங்களை தூர தேசத்துக்கு கொண்டு செல்லுகிறது, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் ஆண்டவரை விட்டு உங்களை அப்படியே தூரமா கொண்டு போகுது. என்னையா பிரச்சனை அப்பா வீட்டுல, என்னையா போராட்டம் அப்பா வீட்டுல, என்னமாங்க அங்க பிரச்சனை அப்பா வீட்டுல. ஹல்லேலூயா. அப்பா கூட நீங்க உறவாட 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 அப்பா கூட இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்கு அப்பாவை விட்டு நாம் தூரத்துல போகிறோமோ நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக குறைவுபடும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் வெளியே சொல்ல முடியல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போறோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வர்றோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முடிவெடுத்து கொண்டு இருக்கிறோம். பல நேரங்கள்ல எல்லாம் முடிவெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட சொல்றது ஜெபத்துல. நீங்க அப்பா அப்பானோடனே பரம அப்பாவை யோசிங்க. ஹல்லேலூயா. பாஸ்டமா ஏதோ சொல்ல வர்றாங்க போல அப்படின்னு யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. பரம பிதாவை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நாம எல்லாவற்றையும் டெசிஷன் எடுத்துட்டு அப்பா கிட்ட வந்து பல நேரங்களில் நம்ம சொல்றோம். என்றைக்காவது அப்பாவுடைய சித்தத்தை நம்ம அறிந்திருக்கிறோமா? அப்பாவுடைய சித்தத்தின்படி நாம் செய்திருக்கிறோமா? தகப்பனுடைய சித்தத்தின்படி நாம் செய்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு தூரம் போனா ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? நீ அடுத்து வருது குட் ஃப்ரைடே. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? யாரு கைவிட்டா? நீங்க கையை விட்டுட்டு போயிட்டீங்க தூர தேசத்துக்கு. ஆண்டு கைவிட்டாரு, ஆண்டு இப்படி பண்ணிட்டாரு. ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. நீங்களும் நானும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. பொறுப்பு நீங்களும் நானும் தான், அவர் கிடையாது. யார் இப்போ தகப்பனா போனாரு? நம்ம ஆண்டவரை விட்டு நல்லா தூரம் போய் தேவனை விட்டு அவன் தூரம் போகும்போது, தகப்பன் வீட்டை விட்டு அவன் தூரம் போகும்போது குறைவுபட தொடங்குகிறான் அவன். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்துல போய் என்ன செஞ்சானா? ஒட்டி கொண்டான். குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி. இப்ப காசு இல்லை, ஆஸ்தி இல்லை, எல்லாவற்றையும் இருக்கிற வரைக்கும் செலவழிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது, பணம்லாம் காலி, பைசா காலி, பேக்கெட் காலி. ஒரு ஆள் பக்கத்தில் வருவானா? வரமாட்டான். உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான், உங்ககிட்ட ஆஸ்தி இருக்கிற வரைக்கும் தான், உங்ககிட்ட எல்லாம் இருக்குதுன்னு தெரிகிற வரைக்கும் தான் ஜனம், இந்த மனுஷ உலகம் உங்களை ஒட்டும். ஹல்லேலூயா. என்றைக்கு உங்களிடத்துல எதுவுமே இல்லைன்னு தெரிந்ததோ, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதோ, சொந்த பந்தம் ஒரு ஆள் உங்களை சீண்டாது. ஏமே நிறைய பேர் பட்டிருக்கிறீங்க. பட்டவங்கெல்லாம் ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. படாதவங்க தூர தேசத்துக்கு போனீங்கன்னா படுவீங்க. ஹல்லேலூயா. ஆஸ்தி இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் கூட இருந்தாங்க. உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. உங்ககிட்ட அவர்களுடைய தேவை இருக்கிறது என்று தெரிகிற வரைக்கும், உங்ககிட்ட அவர்களுக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று தெரியும் வரைக்கும் உங்களோடு கூட அவர்கள் ஒட்டிக்கொள்வார்கள். ஆனா என்றைக்கு நீங்கள் குறைவுபட தொடங்குறீங்களோ, என்றைக்கு தேவனை விட்டு நீங்க தூரம் போய் உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமை வருதோ, எந்த சொந்த கணவன் மனைவி கூட இந்த நாட்களில விட்டு சொல்லுகிறாங்க, சொந்த பிள்ளைகள் விட்டு சொல்லுகிறாங்க, சொந்த உறவினர்கள் இன்னைக்கு விட்டு சொல்லுகிற நாட்கள் இது. ஆண்டவரை மாத்திரம் புடிங்க. ஹல்லேலூயா. உங்க தேவைக்கு ஆண்டவரை புடிங்க முதல்ல. ஹல்லேலூயா. கற்றுக்கொண்டது அதுதான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் மனுஷங்கிட்ட போய் கேட்காதீங்க, ஆண்டவரிடத்துல போய் கேளுங்க, முழங்கால் படியிடுங்க. அவர் உங்களுடைய தேவைகளை, தகப்பன் உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிச்சீங்கன்னா கரங்கள் இருக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டுங்க. உங்க தேவையை மனுஷனிடத்துல சொல்லாத. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லுங்க.
மனுஷனிடத்துல போய் கேட்கறது என்னை பொறுத்தளவு வெக்கம், அசிங்கம். எல்லாருக்கும் எப்படி பொருந்ததுன்னு தெரியல. மனுஷனிடத்துல போய் கேட்டா அது ஒரு அடிமை மாதிரி. அப்பா கிட்ட இருந்து கேட்டு பாருங்களேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி என்று சொன்ன தேவன் அவர். சகலத்தையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவன் அவர். ஆதாமை ஏவாளையும் உருவாக்கும் முன்னமே சகலத்தையும் அவர்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை அவர் செஞ்சிட்டாரு. அப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கலைன்னா மறுபடியும் வார்த்தை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அவரை முழுமையாக தேடுற வரைக்கும் ஆண்டவர் இதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பார். உங்களுடைய தேவையை நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், குடியானவன் இடத்துல போய் அவன் ஒட்டி கொண்டான். கடந்த நாட்கள் இதை பேசும்போது அதான், ஐயோ ஒரு குடியாரங்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். குடியானவன்னா சிட்டிசன்ஷிப், அந்த தேசத்து குடிகளில் ஒருவன் குடியானவன். ஒருவேளை அவனும் ஒரு குடியாரனாகவும் இருக்கலாம், ஆனால் அது அந்த இடத்துல அர்த்தம் அல்ல. அந்த குடிமகன் அந்த தேசத்தினுடைய ஒரு சுதந்திரவாளி, இந்த தேசத்தினுடைய ஒரு மகன், சிட்டிசன்ஷிப் சொல்கிறோம் இல்லையா. குடியானவன் இடத்துல போய் அவன் என்ன செய்தான்? ஒட்டி கொண்டான். ஐயா, இவன் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தான், இவன் தான் பெரிய பணக்காரன் நினச்சிட்டு இருந்தான். அங்கே ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான், அவன் கூப்பிட்டு பன்னிமையை விட்டுட்டான். ஹல்லேலூயா. தகப்பனை விட்டு நான் தூரம் போகும் பொழுது பண்டிகள் மேய்க்கிற நிலைமை. அவன் என்ன செய்கிறான்? ஒரு வேலை இல்லைங்க, காசெல்லாம் செலவழிஞ்சிருச்சு, அப்பா கொடுத்த சொத்தெல்லாம் கரைஞ்சிருச்சு, அப்பா கொடுத்த பணம் எல்லாம் காலி, இப்போ பேக்கெட் காலி, ஒன்றும் முடியெல்லாம் அப்படியே இருக்குது, அழுக்காக இருக்குது, பல நாள் குளிக்கலை, ஒரே சூறை, ஒன்றும் ஃபேஸ் அழுக்காக இருக்குது, இருதயமும் அழுக்காக இருக்குது, வாழ்க்கையே அங்கே அழுக்காக இருக்குது, வாழ்க்கையே பாவத்தில் இருக்குது. விரயமாய் வீணாய் இஷ்டத்துக்கு செலவு செய்து உல்லாசமாய் பயணம் செய்த இந்த வாலிபனுடைய வாழ்க்கை கடைசியில் பன்றிகளை மேய்க்கும்படியான ஒரு சூழ்நிலை. அவன் என்ன வேலை கொடுக்குறான் பாருங்க. அவன் என்ன நல்ல வேலையாக கொடுப்பான்? என்ன வேலை கொடுக்குறான்? அவன் பன்றிகளை மேய்க்கும்படி அவனை தன் வயலுக்கு என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். அப்படி ஆண்டவரை விட்டு தூரமாக, தகப்பன் வீட்டை விட்டு தூரமாக போகும்போது பன்றி மேய்க்கிற ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறது. ரொம்ப இருந்த நிலைமையை விட மோசம். ஏற்கனவே இருந்த பொசிஷன் நல்ல பொசிஷன், ஏற்கனவே இருந்த உத்தியோகம் நல்ல உத்தியோகம். என்ன உத்தியோகம்? உட்காந்து அப்பா வீட்லேயே ஜம்முன்னு சாப்பிட்டு இருந்த உத்தியோகம். அப்பா வீட்டில் ஒரு குறையும் இல்லை. என்றைக்கு இவன் தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போனானோ, தகப்பனை விட்டு தான் வாழ்க்கையில் தூரமாய் சென்றானோ, பன்றிகளை மேய்க்கும்படியான எவ்வளவு பாருங்க கீழ்த்தரமான ஒரு காரியத்துக்குள்ளாக. இப்படி தான் இன்றைக்கி ஆண்டவரை விட்டு தூரம் போகிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த பாதைகளைத்தான் சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நினைக்கலாம், இல்லை இப்படி இருந்திருந்தா நான் இப்படி நல்லா இருந்திருப்பேன், அப்படி இருந்திருந்தா எனக்கு இது நடந்திருக்கும், அங்கிட்டு போயிருந்தா இப்படி நடந்திருக்கும், அங்கே போயிருந்தா இது எனக்கு நடந்திருக்கும், இங்கே போயிருந்தா இது. தகப்பன் கூட இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனை விட்டு தூரமாக எங்கே ஜம்ப் ஆனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கே போய் தலையை கொடுத்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஒன்றும் லாய்க்கப்படாது, பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை, பன்றிகளை மேய்க்கும்படி அவன் அனுப்பினான். ஐயா, கையில் காசு இல்லையா, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை, உடுத்த ட்ரெஸ் இல்லை, ஒரு பேக் கூட இல்லை, எதுவுமே இல்லை கையில், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பசி, பயங்கரமான பசி, கொடூரமான பசி தன்னுடைய வாழ்க்கையில. ஐயா, அப்பாவுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு நல்ல ஆகாரம் இருந்தது, அப்பாவுடைய வீட்டில் நல்ல புசித்து நல்ல ஜாலியா நல்ல கொண்டாட்டமா இருந்த ஒரு இளைய மகன் இன்றைக்கு தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போகும் பொழுது சாப்பாட்டுக்கு அங்க வழி இல்லை. ஆமென். பாருங்க, அதான் உலகத்தார் சொல்றான், வயிறு காஞ்சா எல்லாமே தெரியும் சொல்றாங்க இல்லையா. வயிறு வத்துனா கண்டிப்பாக எல்லாமே சரியாகும். பாருங்க, கடைசியில் அதான் மனுஷனுக்கு பசி தாங்க முடியாது. மனுஷனுக்கு
பசிக்காக தானே சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தான் ஏசா யாக்கோபுக்கு. பசி தாங்க முடியல மனுஷனுக்கு. இன்னைக்கு பசிக்காக திருடுகிறான். பாவம், இன்னைக்கு ஜனங்கள் பசிக்காக எதையோ செய்து கொண்டு இருக்கிறான். தன்னுடைய வயிற்றிற்காக. பிரசங்கி சொல்றான் இல்லையா, மனுஷனுடைய எல்லா பிரயாசமும் அவனுடைய வயிற்றுக்காகத்தானே. தாங்க முடியாத பசி, தாங்க முடியாத போராட்டம், தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத பிரச்சனை. என்ன பண்றது? சாப்பாடு வாங்குறது கூட காசு இல்லை. தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்கு கூட அந்த ஆஸ்தி இல்லை. இன்றைக்கு பல நேரங்களில் தகப்பன் எனக்கு வேண்டாம், தகப்பன் கொடுக்கிற ஆசீர்வாதமே போதும் என்ற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இப்படிதான் கன்க்ளூஷனுக்கு வரும். ஹல்லேலூயா, ஆமென். தன் வயிற்றினுடைய பசியை போக்குவதற்காக அந்த தவிட போய் சாப்பிட போறான். பன்றி தின்கிற தவிடு. அதையும் அவனுக்கு ஒருவனும் என்ன செய்யல, கொடுக்கல. என்ன ஒரு பரிதாபமான சூழ்நிலை பாருங்க. இன்னைக்கு தேவ ஜனமே, நான் சொல்றேன், ஆண்டவரை விட்டு நீங்க தூரம் போறப்ப, தூரமாய் நீங்க விலகி தூர தேசத்துக்கு நீங்க பிரயாணப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா, ஓ இந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஓ குறைவுபட தொடங்குவோம். ஓ ஆஸ்தி எல்லாம் செலவழித்து விடும். ஓ கடைசியில பன்றி மேய்க்கிற அந்த வேலை தான், கடைசியில பன்றி திங்கு அந்த தவிடை தின்கிற சூழ்நிலை தான். பாருங்க, அது கூட கிடைக்கல. எவ்வளோ பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. யோசிக்கணும் இன்னைக்கு இதெல்லாம். இன்னைக்கு ஆண்டவர் கூட, ஆண்டவரை நம்ம பிடிச்சிருக்கிறதுனால ஜீவனோடு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் கூட இருக்கிறதுனால தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் என் கூட இருக்க போய் தான் சில சூழ்நிலைகளை நான் தாண்டுகிறேன்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரம் தோணுது, எதுக்கு போயிட்டு, எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு, எதுக்கு ஆண்டவரை தேடிட்டு. பன்றி தின்கிற தவிடு கூட கிடைக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, தவிடு கூட கிடைக்காது. பன்றி தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஆமென். வாசிக்கிறோம் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஒருவனும் அதை அவனுக்கு என்ன செய்யவில்லை. 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது. பக்கத்தில் சொல்லுங்க, புத்தி தெளிந்த போது. புத்தி தெளியணும். இன்னைக்கு தெளியணும், நிறைய காரியத்தில் தெளியணும். ஹல்லேலூயா. நிறைய காரியத்தில் புத்தி மழுகி போச்சு, நிறைய காரியத்தில் புத்தி கெட்டு போய் இருக்கிறோம். ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில புத்தி தெளிய வேண்டியது இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். புத்தி இல்லாம பேசுறது, புத்தி இல்லாம நினைக்கிறது, அங்க புத்தி இல்லாம தகப்பனை விட்டு போனதுனாலதான் தவிடு கூட கிடைக்கல. இன்னைக்கு பல நேரங்கள்ல ஆண்டவரை விட்டு போனோம்னா, நிஜமா நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா போனோம் அப்படின்னா தவிடு கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அவனாவது தவிட பார்த்து கிடைக்கல, கொடுக்கல ஒருவனும். கர்த்தரை விட்டு நான் தூர தேசம் போகும் பொழுது எதெல்லாம் என்னை கர்த்தரை விட்டு பிரிக்கிறதோ, எதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்னை தூரப்படுத்துகிறோ, அதனுடைய நிலைமை எல்லாம் முடிவு இப்படிதான் வரும். ஹல்லேலூயா. அப்பொழுது புத்தி தெளிந்து. சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது புத்தி தெளிந்து. இதை நீங்க 5 தடவை சொல்லிட்டீங்கன்னாவே புத்தி தெளிஞ்சிடும். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஃபார்முலா. ஹல்லேலூயா. புத்தி தெளிந்து. புத்தி தெளிந்த போது, புத்தி தெளிவானது, புத்தியுள்ள சிந்த. புத்தி தெளியும் பொழுது அங்கே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. ஹல்லேலூயா. புத்தி தெளியும் போது என்ன உண்டாகுது? மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல் உண்டாகிறது. அதனாலதான் வனாந்தரத்தில் ஒருத்தர் கூப்பிட்டா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள யார்? வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஐயா. பல காரியங்களில் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இங்க இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது, நம்ம பாஷையில் எப்படி சொல்லுவோம்? புத்தி இப்பதான் புத்தி வந்திருக்கு. இப்பதான் இந்த மனுஷனுக்கு புத்தி வந்திருக்கு. வீட்டில் சொல்லியிருக்கீங்களா?
இப்போதான் இவளுக்கு புத்தி வந்திருக்கு. இப்போதான் இளையகுமாரனுக்கு புத்தி வந்திருக்கு. பாருங்க, எதுவுமே சொல்லாத மாதிரி திட்டாத மாதிரியே பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. புத்தி தெளிந்த போது அவன் சொல்றான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு, நானோ பசியினால் சாகிறேன். ஒரு மனம் திரும்புதல் அவனிடத்துல. ரெண்டாவது, தகப்பனை தேடி செல்ல என்கிற அந்த வாஞ்ச அவனுக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. இங்க கவனிங்க. புத்தி தெளியும் பொழுது முதலாவது அவனுக்குள்ள ஏற்பட்டது மனம் திரும்புதல். இரண்டாவது, அவன் நினைத்தது தகப்பனை தேட வேண்டும் என்று சொல்லி அவன் புறப்பட்டு செல்லுகிறான். வேதவசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அதாங்க மனம் திரும்புதல். சும்மா நான் நல்லவன் சொல்லிக்கிறது மனம் திரும்புதல் கிடையாது. தகப்பனோடு இருந்த ஆளுதான், தகப்பனோடையே இருந்த ஆளுதான், நல்ல சந்தோஷமா இருந்த ஆளுதான். என்றைக்கு புத்தி தெளிந்ததோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல், பாவ அறிக்கை அங்கே உண்டானது. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய மகனாய் அல்ல, கூலிக்காரரில் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னென்ன டைலாக் வருது பாருங்க. எங்க அடிச்சா என்ன டைலாக் வரும்னு யாருக்கு தெரியும்? பட்னி போட்டா ஒன்றும் இல்லாமல் இருந்தால் என்னென்ன டைலாக் வருது. தகப்பனே, எங்கே போனார் இத்தனை நாள் தகப்பன்? பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கிறப்ப தான் பாவ அறிக்கையே வருது தேவஜனமே. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம கன்ஃபஸ் பண்ணிடுவோமா? அவ்வளோ சீக்கிரம்? நான் அப்படியெல்லாம் இல்லை, என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்புக்கும் அவர் தான் காரணம். இப்படி நம்மை நாமே நீதிமானாக்கி கொண்டு நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பல நேரங்களில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, எங்கே அடிக்கணுமோ அடித்தார். அங்கே ஒரு பாவ மன்னிப்பு, ஒரு மனம் திரும்புதல் அங்கே உண்டாச்சு. ஹல்லேலூயா. ஆமென். அப்பாவுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. அவருக்கு நீங்கள் திரும்பி வந்தால் போதும். இளைய மகன் திரும்பி வந்தால் போதும். இந்த கூலிக்காரனில் ஒருவனாய், தகப்பனே, பரத்து, எல்லாம் ரைட்டு தாப்பா, நீங்க வந்தா போதுங்க. ஹல்லேலூயா. இதே அதிகாரத்தில் அதுக்கு மேல 2 உவமை அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு. நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஐயா, இது 2ஐயும் போய் தேடணும். என்ன செய்யணும்? காணாமல் போன ஆட்டை என்ன செய்யணும்? போய் தேடணும். வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, 90 மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடை பார்க்கிறோம். அங்க விட்டுட்டு போன, காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து மேய்ப்பன் கவலைப்படுகிறான். அதுக்கு கீழே உள்ள இன்னொரு ஊமையை பார்க்கிறோம், வெள்ளிக்காசை குறித்து. அந்த ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்ச உடனே இந்த அம்மா வீட்டெல்லாம் அரசல் போட்டு எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சு அந்த வெள்ளிக்காசை காணோன்னு தேடுறாப்ல. தேடி முடிச்சோடனே பக்கத்து வீட்டுக்காரி, சொந்தக்காரி, கூட பிறந்தவ எல்லாரையும் கூப்பிட்டு, ஐயா, ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு, அதை நான் வீட்டையே பிரிச்சு மேய்ஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன்னு எவ்வளவு சந்தோஷப்படுறா. ஆமே. ஒரு கம்மல் தொலையட்டும், ஒரு ரிங்கு தொலையட்டும், உங்க வேகம் என்னன்னு அப்பதான் புரியும். இதே வேகத்தை ஜபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, சபைக்கு வருகிறதுல, ஜபங்களுக்கு வருகிறதுல காட்டுறோமா? ஒரு வெள்ளிக்காசு காணாம போன உடனே அவள் என்ன செய்கிறாள்? வீட்டை விளக்க கொளுத்தி எல்லாம் கிளீன் பண்ணி அதை பெட்டை தூக்கி போட்டு கிச்சனை பரட்டி எல்லா ரூமையும் அலசி தேடி கண்டுபிடிக்கிறாள். தேடி கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதே போலதான் பரம தகப்பன் நான் அவரை விட்டு தூர தேசத்துக்கு போயிருந்தாலும் எப்பொழுது என் மகள் மனம் திரும்பி அவரிடத்துல வருவான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த இருதயம் தான் தகப்பனுடைய இருதயம். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, இதெல்லாம் தேடணும். ஆனா இது தானா வரணும். ஹல்லேலூயா. ஆமென். இதை தேடிட்டு யாராவது வருவாங்களா? நீங்க தான் வரணும். எந்த இடத்துல இருந்து தொலைஞ்சு போனீங்களோ அந்த இடத்துக்கு திரும்பி என்ன செய்யணும்? வரணும். என் தகப்பன் வீட்டுக்கு நான் வரணும். ஐயா, பரத்துக்கு விரோதம் உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தனே என்று சொல்லி அந்த மனம் திரும்புதல், அந்த ஒப்பு கொடுத்து வரணுங்க. ஹல்லேலூயா. இப்போ எங்க நீங்க டிக்கெட் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது.
எங்க நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க போனாலும் சரி, தகப்பன் வீட்டுக்கு நீங்க வந்து சேருங்க. ஓ, நீங்க கேட்டதை கொடுத்த, ஆஸ்தியை கொடுத்த அதே தகப்பன், நீங்க கேளாத வஸ்திரம், நீங்க கேளாத மோதிரம், நீங்க கேளாத பாதரட்ச, ஓ நீங்க கேளாத கன்றுக்குட்டி. ஹல்லேலூயா. கேட்டதையும் கொடுத்து கேளாததையும் கொடுக்கிற தகப்பன் எவ்வளவு பெரிய தகப்பனை நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்து, ஓ சுதந்திரவாளிகளாய் மாற்றி, ஆபிரகாமினுடைய சந்ததியாய் மாற்றி, விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாற்றி, அவருடைய பிள்ளையாய் மாற்றி எப்படி ஒட்ட வச்சிருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இளைய குமாரன் போனாலும் திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்தா பயங்கரமா நிறைய கிடைக்கும். ஹல்லேலூயா. போனா உள்ளதும் போச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தவிடு கூட கிடைக்காது. திரும்பி வந்துட்டா அப்பா என்ன வஸ்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா. மோதிரத்தை போடுறாரையா, மறுபடியும் அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறாரு. அப்பா நீ வேலைக்காரனா இருக்க வேண்டாம், கூலிக்காரனா இருக்க வேண்டாம், என்னுடைய மகனாவே இருன்ற அந்த ஸ்தானத்தை ஓ திரும்ப கொடுக்கிற தேவனவர். ஹல்லேலூயா. ஆமென். போன ஆளு மறுபடியும் வந்தாச்சு. இங்க வீட்டில் இப்ப என்ன நடக்குது? பயங்கர ஆட்டம், பயங்கர பாட்டு, பயங்கர கொண்டாட்டம், பயங்கர செலிப்ரேஷன். அங்கே ஒரு மட்டன் பிரியாணியில் அதுக்கும் மேலே ஒரு பிரியாணி அங்கே தகப்பன் வீட்டில். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. புரிஞ்சா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடனே மூத்த குமாரன் வர்றான் பாருங்க. வீட்டு வாசல்லையே நின்றுட்டு உள்ள கூட வராமல், என்ன இது ஆட்டம் பாட்டம், என்ன இது சொத்தம். ஹல்லேலூயா. தகப்பன் வந்து வெளியே, அப்பா உன் உன்னுடைய சகோதரன் என்ன செஞ்சான், போனா இப்போ மறுபடியும் வந்திருக்கான், ஓ நீயும் உள்ள வா, இந்த சந்தோஷத்தில் எங்களோட சேரு. அப்பா அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான் தெரியுமா? 30வது வசனத்தில், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். நீங்க நல்லா வாசிக்கும் போது கரெக்டா கவனிக்கணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் வேத வசனத்தை என்ன செய்யணும்? உம்முடைய குமாரன். இவன் யாரு? இவனுக்கு சகோதரன், தம்பி, இளைய குமாரன். அதுல ஒரு பிரஸ்டீஜ். அவன் ஆஸ்தியை வாங்கிட்டு போனான், அங்கிட்டு இங்கிட்டு செலவழிச்சான், உதாரித்தனமா இருந்தான், வேசியின் இடத்துல இருந்தான். இப்ப மறுபடியும் வந்திருக்கிறானாக்கும் இவனுக்கு ஒரு கொண்டாட்டமாக்கும். இவனுக்கு அடித்து புசித்து பயங்கரமா செலிப்ரேஷன் பண்றாங்க. இத்தனை நாள் நான் இவர் கூடயே இருந்தேன். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். பல நேரங்களில் ஒருத்தன் தகப்பனை விட்டு தூரமாக போன ஆள் நல்ல சூப்பராக மனம் திரும்பி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறாப்புல. இன்னொரு ஆள் கூடையே இருந்த ஆள். இந்த கூடையே இருந்த ஆள் ரொம்பவும் பிரச்சனை தான். ஹல்லேலூயா. கூடையே இருந்தால் மாத்திரம் போதாது, தகப்பனோடையே இருந்தால் மாத்திரம் போதாது. அவன் சொல்றான், நான் உங்க கூடையே இருந்தனே, உங்களுக்கு ஊழியம் செஞ்சனே, உங்களுக்கு அதை செஞ்சனே, உங்களுக்கு இதை செஞ்சனே. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி கூட நீங்க பண்ணலை என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு. உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாகல என்ன செய்யலை, கொடுக்கல. தேவ ஜனமே, தகப்பன் கூட இருக்கிறது முக்கியம் கிடையாது. விட்டுட்டு போனது மறுபடியும் வந்துருச்சு, தகப்பனுடைய அருமை தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தகப்பன் கூடையே இருந்து தகப்பனுடைய இருதயம் தெரியலைங்க. ஹல்லேலூயா. தகப்பனோடு இருப்பது, அப்படியே ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசி அப்படியே உழுகிறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, அப்படியே துதிக்கிறது, இதெல்லாம் இல்லை. தகப்பனுடைய இருதயத்துல என்ன இருக்குது? தகப்பன் போனவனை மனம் திரும்பி வர்றப்ப மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். அந்த இருதயம் கூட இருந்தவனுக்கு இருந்திருக்கணுமே. மூத்தவனுக்கு அந்த இருதயம் இருந்திருக்கணும். கூட இருந்துட்டே தகப்பனுடைய இருதயம் தெரியல, தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியல, தேவன் என் மீது என்ன வைத்திருக்கிறார் என்பது தெரியல, தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பது தெரியல, என் வாழ்க்கையில எது தேவ சித்தம் தெரியல, என் வாழ்க்கையில எது தேவ திட்டம் தெரியல. ஹல்லேலூயா. மூத்தவனா கூட இருந்து என்னப்பா பிரயோஜனம்? சேஷ்டபுத்திர பாகத்தை பிடிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? பசிக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே வித்தாச்சே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட இருந்துட்டே நம்ம சில காரியங்களை விற்று கொண்டு இருக்கிறோம். கூழுக்காக நிறைய காரியங்களை சொல்லலாம்.
தகப்பன் கூடையே இருந்த மூத்த மகன் கூடையே இருந்தாலும் தகப்பனுடைய இருதயம் தெரியல. இன்னைக்கு ஆண்டருடைய இருதயத்தில் என்ன இருக்குது, ஆண்டு என்ன நினைக்கிறாரு, ஆண்டு என்ன விரும்புகிறாரு. அவர் யாரையும் வெறுத்து தள்ளாதவர், எவரையும் வெறுத்து ஒதுக்காத தேவன் அவர். எல்லா ஜனங்களுக்காகவும் இந்த கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின தேவன் அவர். மனம் திரும்பி வரும் பொழுது அணைத்து கொள்ளுகிற தேவன் ஐயா. நீ காணாமல் போகும் பொழுது அலைந்து திரிந்து கண்டுபிடித்த அந்த ஆற்றை தோளின் மேலே சுமந்து சந்தோஷத்தோட திரும்பி வருகிற தகப்பன் அவர். ஹல்லேலூயா. கூட இருந்து என்ன பிரயோஜனம்? தகப்பனோட திட்டம் என்னன்னு தெரியலையே, தகப்பனுடைய ஏக்கம் என்னன்னு தெரியலையே, தகப்பனுடைய வாஞ்சை என்னன்னு தெரியலையே. உங்கள் பிள்ளை உங்கள் கூடையே இருந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்கள் இருதயம் என்னன்னு புரிஞ்சுக்கலன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்கள் இருதயத்தை உங்களை கணித்து கொள்ளலை. என் தகப்பன் என்ன நினைக்கிறார், என்ன பேச விரும்புகிறார், என்ன சொல்ல வருகிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று தெரியலை அப்படின்னா கூட இருந்து என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. அப்படி அல்ல, இப்படியும் அல்ல. மனம் திரும்புதலே ஒரு பெரிய கன்க்ளூஷனுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இவன் அப்படியே நிற்கிறான், வீட்டுக்கு வெளியில், உள்ளேயே வரல. தகப்பன் சொல்கிறாரு, எப்பா நீ என் கூடையே இருந்தப்பா, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் பாருங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அவர் கூடையே இருக்கிறப்ப அவருக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு. ரட்சிப்பு உங்களுக்கு, நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்கிறார், நித்திய வாழ்வை அவர் கொடுக்கிறார். அவர் இருக்கிற ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற மணவாளனுக்கு மணவாட்டிக்காய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பரலோகத்தை நமக்கு கொடுக்கிறார். எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. ஆமென். என்ன ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. எனக்குரியதெல்லாம் உனக்கு. இந்த உலக அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா தகப்பன் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சொத்தை கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய தகப்பன் அப்படி அல்ல. எல்லாவற்றையும் அவருக்குரிய, அவர்கிட்ட இருந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை விட்டுட்டு போகிறது நியாயமா? கூடையே இருந்துட்டு தகப்பனுடைய இருதயம் தெரியாமல் இருப்பதும் நியாயமா? ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு புத்தி தெளிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வரலங்க, மூத்தகுமாரன் வரல. அப்படியே வேதம் அப்படிதான், அதோட அப்படியே வசனம் ஸ்டாப் ஆகுது. அவன் அப்படியே வெளியவே நிற்கிறான். வீட்டுக்குள்ளே வருந்தி தகப்பன் அழைக்கிறான். எப்பா எனக்குரியதெல்லாம் உனக்குரியதான்ப்பா, உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்கிற தகப்பன், நீ கேட்கிறதை நான் கொடுக்கிற தகப்பன், என்னோடு கூட இருந்த எனக்கு இருக்கிற எல்லாமே, எல்லா ஐஸ்வர்யம், எல்லா ஆஸ்தி, எல்லா சம்பத்து, எல்லா பொக்கிஷங்கள் எல்லாமே உனக்குரியது. ஆமென். தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக இவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்னைக்கு பல நேரங்களில் ஆண்டவர் மன்னிக்க விரும்புகிறார், மனம் திரும்பி வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். நம்ம மட்டும் பல நேரங்களில் வீராப்பு காமிச்சிட்டு இருக்கிறோம். மன்னிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கொடுக்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அப்படியே வீட்டுக்கு வெளியிலே நிற்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்கு உள்ளே வரும் பொழுது, தகப்பனுடைய ஸ்தானத்துக்குள்ள வரும் பொழுது, தகப்பன் கிட்ட வரும் பொழுது நிச்சயமாக அவருக்குரியதெல்லாம் உங்களுக்குரியதாய் மாறும். தூர தேசத்திலிருந்து மனம் திரும்பி வரும் பொழுது உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஸ்தானம், உங்களுக்கென்று வைத்திருக்கிற மோதிரம், உங்களுக்கென்று வைத்திருக்கிற பாதரட்சை, உங்களுக்கென்று வைத்திருக்கிற புது வஸ்திரம், எல்லாவற்றையும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய தகப்பன் பாருங்க. அந்த பெரிய தகப்பனை இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நின்று நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா. புத்தி தெளிந்த போது அவனுக்குள்ளாய் ஒரு மனம் திரும்புதல் உண்டானது. புத்தி தெளிந்த போது தகப்பன் வீட்டை நினைச்சு பார்த்தான். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க. ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருந்தா, என்ன நிலைமையில நான் இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை எப்படியாய் வைத்திருக்கிறார். நான் என்ன தூர தேசத்துக்கு நான் போயிட்டேனா, அறிந்தோ அறியாமலோ தகப்பனை விட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒருவேளை என் இருதயத்தில் நான் தூரமாய் கொண்டே இருக்கிறேனா, இன்னைக்கு திரும்பி வா மகனே மகளே, இன்னைக்கு திரும்பி வா. ஹல்லேலூயா. உன்னை
உன்னை கட்டி அணைத்து கொள்ள உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஓ, உன் கழுத்தை கட்டி அணைத்து கொள்ள, உன்னுடைய ஸ்தானத்தை திரும்ப உனக்கு கொடுக்க உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஓ ஹalleluya. ஓ கலங்காதே, ஓ சோர்ந்து போகாதே. ஓ திரும்பவும் உன்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. ஓ நீ போன இடத்திலிருந்து ஓ மறுபடியும் மனம் திரும்பு. ஓ ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஓ நல்ல தகப்பன் நீர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய ஸ்தானத்திற்கு திரும்பி வருகிற அனுபவம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. வெள்ளி பணத்தையும் ஆட்டையும் தேடி போனாரு. ஆனா இந்த போன இந்த இளையகுமாரன் தான் திரும்ப வரணும். அவனை தேடி தகப்பன் போல. கவனிக்கிறீங்களா? தகப்பன் அவனை தேடி போகல, மேலே ரெண்டையும் விட்டுட்டார். ஏன்னா அது சும்மா ஒரு பொருள் தான், அதுக்கு வேல்யூ கிடையாது. இவனுக்கு யோசிக்கக்கூடிய புத்தி இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தல் புத்தகம் அருமையான ஒரு வசனம், புத்தி உள்ளவன் இந்த வருகிற நாட்களை குறித்து ஒரு தெளிவு வேணும்னா புத்தி வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா திரும்ப வரணும். ஆனால் நீங்கள் திரும்ப வர்றீங்களா? வர்ற வரைக்கும் தகப்பன் வழியவே பார்த்துட்டு இருப்பார். அவனை தூரத்தில் பார்க்கிறார், தூரத்திலே அவனை கண்டு. எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்திருப்பார் இந்த தகப்பன், எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்திருப்பார். அல்லேலூயா. திரும்ப வருகிற அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, திரும்ப வருகிற அனுபவம் வரட்டும். அது திரும்புகிற மனம் திரும்புகிற அந்த அனுபவமே இல்லை, மன்னிப்பு கேட்குற அந்த அனுபவமே இல்லை, அந்த 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 தன்மையே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு கர்த்தர் ஒரு புத்தி தெளிவை உண்டாக்கணும். ஆண்டவரே, ஒரு புத்தி தெளிவை உண்டாகட்டும் ஆண்டவரே. கிருபை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும், அறிவு உண்டாகட்டும். சாட்சிய வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அந்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.